ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம விலாகில 3 யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் பார்க்க போறோம். அதில ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு என்னன்னா, கேஸ்ட் அயர்ன் பேன் இல்ல ஸ்கில்லட் இல்ல கடாய் ஏதோ ஒண்ணு அத வந்துட்டு எப்படி சீசன் பண்ணலாம்? ஈஸியா, சிம்பிளா, குயிக்கா எப்படி பண்ணலாங்கிறத பத்தி தான். இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே அவேர்னஸ் இருக்கு. நான்ஸ்டிக் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. அதுவே நானும் சொல்றேன். இப்போ வந்துட்டு நான்ஸ்டிக்கே நான் யூஸ் பண்றதில்ல. அதுக்கு பதிலா இந்த மாரி ஆ இரும்பு கடாய், நம்ம எவர் சில்வர் கடாய் அந்த மாரி தான் நான் யூஸ் பண்றேன். அதே தான் நானும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றதும், சொல்றதும் சரி. சரி இப்போ ஃபர்ஸ்ட்டு சீசன் பண்றதுக்கு என்னன்னா, நம்ப சாப்பாடு வடிச்ச தண்ணி இருக்குல்ல, அத வந்து ஊத்தி வச்சுருங்க. 1லிருந்து 2 நாள் அப்படியே வெயில்ல விட்டுருங்க. அதில பார்த்தீங்கனாலே இந்த துரு எல்லாம் அதில வந்துரும். அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு அத ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு, சோப்லாம் போட தேவையில்ல. ஜஸ்ட்டு தண்ணீல கழுவிட்டு, ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு, டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாரி ஒரு 2, 3 தடவ செய்யுங்க. அந்த ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா கருப்பா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதோட கலர் கொஞ்சம் கம்மியா போக 2, 3 தடவ இது பண்ணப்ப அதோட இது வந்து துரு வந்துட்டு கம்மியா தான் வரும். அந்த மாதிரி ஒரு 3, 4 தடவ பண்ணிட்டு, அப்புறம் நீங்க டைரக்ட்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிரலாம். இப்படி தான் நான் வந்துட்டு பண்றேன். இந்த ஸ்டெப் வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்ப பார்த்தீங்கனாலே தெரியும், நான் அடுத்த லாஸ்ட் டைம் பண்ணப்ப இதோட கலர் வந்துட்டு கம்மியா தான் வந்திருக்கு. அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு, நம்ம வடிகட்டின அந்த தண்ணிய ஊத்தி வைக்கணும் 1லேருந்து 2 நாள். அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் ஊத்தி தொடச்சி எடுத்தீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் நான் சீசன் பண்றேன். ஓகே. இப்போ செகண்ட் வந்துட்டு என்னன்னா, ஒரு ரெசிபி சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். மஷ்ரூம் கிரேவி, ஹோட்டல் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு கொதிக்கிற தண்ணீல ஒரு 4 தக்காளி பழம், சின்னதா இருக்கிறதுனால 4 போடுறேன். 4 தக்காளி பழம் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அது தோல் வந்த பிறகு அத நம்ம மிக்ஸியில போட்டு அடிக்க போறோம். அது இதாயிட்டு இருக்க டைம்ல இங்க ரித்வாவ காமிக்கிறேன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இங்க இந்த டைனோசர் பொம்மையோட சார் விளையாண்டுட்டு இருக்காரு. இது பார்த்தீங்கன்னா, இப்படி கூட நீங்க என்கேஜ் பண்ணலாம். நம்ம குழந்தைய இந்த மாதிரி நெறைய விக்குது. ஏர் பலூன்ஸ் இந்த மாதிரி நெறைய ஷேப்ஸ், நெறைய அனிமல்ஸ் அந்த மாதிரி. உங்களுக்கு உங்க பசங்களுக்கு எந்த அனிமல்ஸ் இல்ல எது பிடிக்குமோ அத வந்து செலக்ட் பண்ணி நீங்க வாங்கி அவங்களோடயே என்கேஜ் பண்றதுக்கு, அ அந்த காத்தடிக்கிறப்ப சேர்ந்து இது பண்ணீங்கன்னா, அது அவங்களுக்கு ஒரு ஃபன்னா இருக்கும். நல்லா விளையாடுவாங்க. ஏன்னா மெயினா ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாது. விளையாண்டுட்டு நம்ம இத எடுத்து விட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணி கூட வச்சிடலாம். நல்லா ரித்வாக்கு பிடிச்சது விளையாண்டுட்டு இருந்தான். ஓகே. இப்போ ரெசிபிக்கு வந்துரலாம். நான் இந்த தக்காளி பழம் எடுத்து வச்சிருந்தோம்ல, அத வந்துட்டு இப்போ மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இந்த ரெசிபிக்கு. அது கண்டிப்பா டைரக்ட்டா தக்காளி பழத்த போடாதீங்க. இந்த மாதிரி பண்ணி போடுங்க. நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட். அப்புறம் ஒரு கடாயில எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் நல்லா ஊத்திட்டு, பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அதோட வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதுதான் தாளிப்புக்கு. இது பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. அது நல்லா நல்லா ப்ரௌன் ஆகணும். நல்லா பொடியா நறுக்கிக்கோங்க. ப்ரௌன் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் வந்துட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்படி தான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஒரே டைமில் அரைக்கிறப்ப நம்ம ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் அரைக்க முடியாதுல்ல. ஸோ கொஞ்சம் அதிகமாக அரைச்சிட்டு அது ஒரு சின்ன ஏர்டைட் பாக்ஸில் போட்டுக்கிறது. அது ஒரு 2லேருந்து 3 தடவைக்கு வரும். அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அரைக்கிறப்ப உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக. அது வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ அது ஒரு டிப் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணாட்டி. இஞ்சி பூண்டு வதங்கின பிறகு நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. அதோட வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இதை கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வரணும். அப்புறம் வந்துட்டு அந்த டைமில் மஷ்ரூம் 200 கிராம் மஷ்ரூம் ஒரு பேக்கெட் அளவுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜ் அந்த மாதிரி வரணும். நல்ல தொக்கு மாதிரி இந்த மாதிரி வந்த பிறகு தான் நெக்ஸ்ட்டு நம்ம அதெல்லாம் சேர்க்கணும். பொடிலாம் என்னென்னா, காரத்துக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் சீரகத்தூள். சீரகத்தூள் வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க. அது வந்து டாமினேட் பண்ணிடும் ஃப்ளேவர் ரொம்ப. அப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி 1 கப் அளவு நான் ஊற்றிக்கிறேன். அப்புறமா உப்பு, கல்லுப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு, இதோட நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம், அந்த பொடியெலாம் போட்டிருக்கோம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம காளான் சேர்க்குறோம். காளானும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடும். சீக்கிரமாக வேகிற வெஜிடபிள் தான். ஸோ டக்குன்னு
வெந்துடும் காளான் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்தி வந்து தேய்ச்சிக்கிறேன். சப்பாத்தி முக்கியமாக நல்லா ஊற விடுங்க. மாவு நல்லா ஊற விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். ஈஸியாக அப்படியே நம்ம தேய்ச்சிடலாம், நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால. அதுதான் நான் அப்படியே சைட் பை சைட் தேய்ச்சிட்ருக்கேன். ஒரு சப்பாத்தி தேய்க்கிறது பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் கூட ஆகாது, அந்த மாதிரி தேய்ச்சிடலாம். 10 சப்பாத்தி 10 சப்பாத்தி தேய்க்கிறீங்கன்னா 10 நிமிஷம்தான் ஆகும். அந்த கணக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் சாஃப்டாக தேய்ச்சிருக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்துட்டு காளான் வந்துட்டு நல்லா வெந்துடுச்சு. கடைசி ஸ்டெப்ஸ் என்னன்னா, முக்கியமாக கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கசூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறமா இன்னொன்று வந்து என்னென்னா 1/4 ஸ்பூன், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சர்க்கரை. இதெல்லாம் தான் கடைசி ஸ்டெப்ஸ். இதெல்லாமே நான் முன்னாடியே சேர்த்துறாதீங்க, ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி சேருங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம மஷ்ரூம் கிரேவி. அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பரோட்டா, நான்கெலாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். நம்ம பன்னீர் பட்டர் மசாலா அதெல்லாம் பார்த்திங்கன்னா வதக்கி அரைச்சி இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது டைரெக்டாக நம்ம பண்ணிடுறதுனால குயிக்காகவும் பண்ணிடலாம், அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவும் வரும். ஸோ அந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி தான் சப்பாத்தி போடுறதுக்குமே ஒரு சப்பாத்திக்கு 1 நிமிஷம் தான், அந்த மாதிரி கணக்கு தான் ஆகும். டக்கு டக்கு டக்குன்னு கொஞ்சம் தீ வந்து இது ஃப்ளேம் வந்து அதிகமாக இருக்கும் சப்பாத்திக்கு. டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். அப்புறம் அவ்வளோதான், அந்த ரெசிபி முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது என்னென்னா, எங்கள் டேபிள் பார்த்திங்கன்னா தெரியும் செம்ம மோசமாக இருக்குது. இவ்வளோ கேவலமாக எந்த டேபிளும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு தான். சரி, இதை க்ளீன் பண்ணுறப்ப உங்களுக்கும் அப்படியே ஷூட் பண்ண ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை எடுத்தேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மருந்து, ரித்துவா மருந்து தான். ஒரு 3 மாதமாக எங்கள் வீட்டில் மருந்து மாத்திரை தான் எல்லாம் ஓடிட்டுருக்கு. எல்லாத்துக்கும் மாற்றி மாற்றி உடம்பு சரியில்லை. சரி, அதனால் ஃபுல்லாக மருந்து இருந்துச்சு எக்கச்சக்கமாக. அது தேவையில்லாததெல்லாம் போட்டுட்டு வேணுங்கிறதெல்லாம் மட்டும் வச்சுட்டு நிறைய என்னென்னமோ திங்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கிளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆர்கனைசர் முன்னாடியே வாங்கியிருந்தேன் அமேசானில். அந்த ஷாப்பிங் ஹால் கூட முன்னாடியே காமிச்சிருப்பேன். சரி, இந்த வந்துட்டு இதில் வச்சுக்கலாம், மருந்துலாம் வைக்கிறதுக்கு அதை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்திருக்கேன். மெயினாக எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரித்வா இருக்கிறதுனால எந்த சாமானும் கொஞ்சம் கீழே வைக்க முடியாது. அதனால தான் நாங்கள் டைனிங் டேபிள் ஆக்குப்பை பண்ணுவோம். எனக்கு டைனிங் டேபிளில் சீரியஸாக எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு தான் எனக்கு பிடிக்கும். எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்கணுங்கிறது தான். பட் வந்துட்டு இப்போதைக்கு ஷெல்ஸ் வேறு எங்கேயுமே இல்லை எங்களுக்கு. வேறு வழி இல்லாத பட்சத்தில் நாங்கள் இங்கே தான் வைக்க வேண்டியதாக இருக்குது ஒரு சில சாமான்கள். அது என்ன, அந்த நியூட்ரி பிளெண்டர், அப்புறம் பீட்டர் என்னோடது, அப்புறம் இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்படி தான் இப்போதே கொஞ்ச நாளாக மெயின்டைனும் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டப்பாவில் பார்த்திங்கன்னா இந்த சாஸு, பொடி, ஜாமு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் அந்த சைடு மருந்து, என்னோட மருந்து கொஞ்சம் ரித்துவாடுது அப்படி இப்படின்லாம் கொஞ்சம் இருக்குது. ஃப்ரூட் பேஸ்கெட்டில் இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸும் ஆக்சுவலாக ஃப்ரிட்ஜில் இருக்குது. அதுதான் ஓரளவுக்கு நீட் பண்ணியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. அவ்வளோதான், இதுதான் இந்த 3 விஷயங்கள் நான் சொன்னது. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி, மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.